உண்டாங்க சார். லீவ் உண்டாங்க சார். அதனால இப்போதான் சார் ஃபோன் வச்சுருக்காங்க. ஏன் ஃபோன் என்னன்னு சொன்னாங்க? கிளாஸ் இருக்குவாங்க. சரி, நீங்கள் 10th-ஆ? 9th சார். நீங்கள் 7வது. எக்ஸாம் இருக்குல்ல நாளைக்கு இருக்குல்ல. அப்போ இங்கே வந்து படித்தா தானே நமக்கு எதாச்சும் தெரியாத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம் அப்போ மட்டும் அப்படி வந்துடணும். அதெல்லாம் என்ன ஸ்டாண்டர்டு? 7th ஸ்டாண்டர்ட். சரி சரி. நாளைக்கு எக்ஸாமா? மார்னிங்கா ஈவினிங்கா? நாளைக்கு என்ன எக்ஸாம்? நல்லா படிங்க எல்லாம். சந்தேகம் கேட்குறீங்களா? தைரியமாக கேட்குறீங்களா? வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு கேட்காம இருக்கீங்களா? இல்லை சார். தெரியலன்னா தெரியலன்னு கேட்குறீங்க. விளையாடுறீங்களா? என்ன கேம் ஆடுறீங்களா? கபடி ஆடுறீங்க. நல்லா படிங்க எல்லாம். மார்னிங் மார்னிங் எல்லாமே தெரியுதா? நல்லா படிங்கடா. இப்போ உங்களுக்கு பொது தேர்வு வந்துடும் உங்களுக்கு 4 மாதத்தில். அதனால் இப்போவே நல்லா ஃபோக்கஸ்டாக படிங்க. இந்த எக்ஸாம் எழுதுகிற குவார்டர்லி எக்ஸாமையும் உங்களோட போர்டு எக்ஸாமுக்கு எழுதும்போது எவ்வளோ சின்சியராக இருக்குதுன்னு அந்த மாதிரி எழுதுங்க. நம்ம கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறதுலேருந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுலேருந்து இதுதான் நம்ம பண்ணுறோம். 9வது வகுப்பு வரைக்கும் நீங்கள் எவ்வளோ விளையாட்டுத்தனமாக இருக்குங்கிறது யாரும் கண்டுக்க போகிறதில்ல. பிள்ளைங்க பரவாயில்ல, அது விளையாடுற வயசு கொடுத்துருவாங்க. 10th, 11th, 12th பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முழு கவனமும் படிப்பில் மட்டும்தான் இருக்கும். சரியா? போர்டு எக்ஸாம் 10th நீங்கள் நல்ல மார்க் எடுத்தால் நல்ல குரூப் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். 12th நல்ல மார்க் எடுத்துட்டிங்கன்னா நல்ல கல்லூரிக்கு நீங்கள் போயிடாதீங்க. அதனால் அது மறந்துடாதீங்க. கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இந்த உங்கள் லைஃப்பில் இந்த 3 வருஷமும் எனக்கான வருஷம், இது என்னுடைய லைஃபுக்கான வருஷம் நினச்சி நீங்கள் படிக்கணும். டவுட்ஸ் இருந்துச்சு இமீடியட்டாக நீங்கள் வந்து நம்மளுடைய டீச்சர்ஸை கேளுங்க. குவார்டர்லி எக்ஸாம் நீங்கள் என்ன மார்க் வாங்குவீங்கன்னு பார்த்து இதில் நம்ம எப்படி நம்மளை ஃபைன் டியூன் பண்ணணும், இல்லை எங்கே நான் வீக்காக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான மார்க்கு தான் வர மார்க்கு. பொது தேர்வு எழுதும் பொழுதும் அது இன்னொரு விதமான ஒரு கிளாஸ் டெஸ்ட். எங்கே நீங்கள் போய் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதினாலும் ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்து எழுத போகிறீங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, பதஷ்டப்பட தேவையில்லை. அதனால் தைரியமாக தன்னம்பிக்கையோட ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து எதிர்கொள்ளணும். நான் இன்னொரு கிளாஸ் டெஸ்ட் எழுத போகிறேன்ப்பா அப்படிங்கிற நிலையில தான் நீங்கள் போய் எழுதணும். பயப்படக்கூடாது. ஐயோ எக்ஸாம் வந்துச்சு, போர்டு எக்ஸாம் ஒன்றும் தெரியதில்லை. அதே டீச்சர் தான் கொஸ்டின் பேப்பர் எடுக்க போகிறாங்க, அதே பிள்ளைங்க நீங்கள் தான் எழுத போகிறீங்க, அதே பேப்பர் அதே பேனா பென்சில் தான். அதனால் தைரியமாக எதிர்கொள்ளுங்க எக்ஸாமை பொறுத்தவரைக்கும். பயப்படாதீங்க. நல்ல மார்க் எடுங்க, நல்ல டிசிப்ளினாக இருங்க. மார்க் தேவை தான், இல்லைன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி நல்லா படிச்சுட்டு போகும்பொழுது ஒரே மார்க் நீங்கள் 2 பேர் இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா யாரை வந்து இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுவாங்கன்னா யார் நல்ல பண்பு நலனோடு இருக்கான், யார் ஒழுக்கத்தோடு இருக்கானோ அவனை தான் யாராக இருந்தாலும் செலக்ட் பண்ணுவாங்க. அதனால் அதையும் மனசில் வச்சுக்கிட்டு டிசிப்ளினாகவும் நம்ம பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் இருக்கணும். படிப்பையும் அதிகமாக கவனம் செஞ்சு டிஸ்ட்ராக்ட் ஆகாது. இந்த வயசுக்கு நிறைய விளையாட்டுத்தனத்துக்கு அந்த வகுப்பில் இருக்கும். கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே என்ன சொல்லுவாங்க, எக்ஸாம் நான் இன்னும் 4 மாதம் இருக்கு அப்புறம் படிக்கலாம் வா நம்ம விளையாடலாம்னு கண்டிப்பாக சொல்கிற ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டையும் சேர்த்து நீங்கள் தான் திருத்தணும். இல்லைப்பா நம்ம ரொம்ப முக்கியம் இந்த போர்டு எக்ஸாம் இருக்குதுங்க. நான் நல்லா படித்தேன், நான் நிறையா மார்க் வாங்குறது மட்டும் நல்லா படிக்கிற பிள்ளைங்க அழகு இல்லை. சரியாகவே படிக்காத பிள்ளையை நான் சேர்த்து கையோடு இழுத்துட்டு வந்தேன், டீச்சர் சொல்லி தர சரி நானும் அந்த பிள்ளைக்கு சொல்லி அந்த பிள்ளையை நான் பாஸ் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் நீ உண்மை உள்ளபடியும் வாழ்க்கையை வெற்றி பெற்றதுக்கு சம்பவம். அதனால் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை நம்மளும் கைவிட்டுறாமல் அந்த ஏன்னா சில பிள்ளைங்க வந்து டீச்சர்ஸை கேட்க கூச்சப்படுவாங்க, வெக்கப்படுவாங்க இந்த சந்தேகத்தை எப்படி கேட்குறதுன்னு. ஆனால் அஸ் அ ஃப்ரெண்டாக உங்ககிட்ட மனசு விட்டு கேட்கலாம், எனக்கு இது புரியலன்னு சொல்லித்தானா தயவுசெய்து இந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஒரு ஆசிரியராக மாறுங்க. ஒவ்வொருத்தரும் எனக்கு இந்த ஒரு பிள்ளை என்னுடைய பொறுப்பு, நான் இந்த பிள்ளைங்க நான் பாஸ் பண்ணி நல்ல மார்க் இருக்கும்போது இந்த குழந்தைங்க நான் இந்த என் ஃப்ரெண்டையும் நான் பாஸ் பண்ண வைப்பேன் அப்படிங்கிறது தான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அழகு. சரியா? நல்லா படிங்க, டீச்சர் நல்ல இதுக்கு நல்லா பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு பாடம் சொல்ல தேவை தான், உங்களோட சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு தான் டீச்சர் பள்ளிக்கூடத்துக்கு வராங்க.